நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியே 8 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்த வேலையை செய்து ரூ 200 ஊதியமாக ஈட்டினால் அதில் பி இன் பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க என்ன கேட்கிறாங்க? பி இன் பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. பி இன் பங்கு கேட்டா ஏ உடைய நாட்கள், ஏ உடைய நாட்கள் பார்த்தோம்னா 8 வகுத்தல் இது ரெண்டையும் 8 + 12 ரெண்டு பேர்த்தையும் கூட்டணுமா? 8 + 12 20 இன்ட்டு எவ்வளோ ஊதியம்? 200 இன்ட்டு 200. ஸோ 200 20ஆல் கேன்சல் பண்ணால் 10. 8 × 10 = 80. அப்போ பியுடைய ஷேர் எவ்வளோனா 80. இதே கொஸ்டின்ல பிக்கு பதிலாக ஏ உடைய பங்கு எவ்வளோன்னு கேட்டாங்களா? ஏ உடைய பங்கு கேட்டாங்களா? பியுடைய நாட்கள், பியுடைய நாட்கள் பார்த்தோம்னா 12 வகுத்தல் ரெண்டையும் ஏ + பி ரெண்டையும் ஆட் பண்ணோம். 12 + 8 20 இன்ட்டு டோட்டல் வேல்யூ எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட் இன்ட்டு 200. ஸோ 200 20ஆல் கேன்சல் பண்ணால் 10. 10 × 12 = 120. இது வந்து ஏ உடைய பங்கு. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார் தனியே. பி அதே வேலையை தனியே செய்தால் 15 நாட்கள் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து செய்து ரூ 2 லட்சத்தை ஊதியமாக பெறுகிறார் எனில் ஏ இன் பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல கொடுங்க.